நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான். ஸோ அவங்களுக்கு வேறு உடம்பு சரியா நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சமையல் வீடியோ இறங்கியிருக்கேன். என்ன சமையல் வீடியோன்றதை பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்க போகிறேன்னா சிரிக்கீரை பொரியல், தக்காளி தொக்கு, சாதம். இதெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகேவா? தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. ஸோ வந்து தக்காளி தொக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கீரை உரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணலாம். ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. ஸோ இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் கொட்டியாச்சு நம்ம தக்காளி தொக்குக்கு. ஓகேவா? 2 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஓகேவா? நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் மசாலா, வெறும் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். வெயிட் பண்ண, இது வீட்டு மிளகாத்தூள். ஓகேவா? நல்லா இது பண்ணிக்கணும். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீரை பொரியல் எப்படி பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். வந்து நான் உரிச்சிட்டு இருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு. ஸோ பொரியல் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஓகேவா? கைஸ், இப்போ எண்ணெய் கடுகு போட்டுக்கிட்டோம். ஸோ வந்து இப்போ கீரை பொரியல் எப்படி பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து வெங்காயம் கொட்டிடலாம். வெங்காயம் கொட்டி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கீரை போடலாம். நல்லா வதங்கணும் காய்ஸ். ஏன்னா அவளுக்கு உடம்பு இல்லைன்றதுக்காகவே நான் வந்து கீரை பொரியல் பண்ணுறேன். கீரை எப்படியுமே வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ ஓகேவா? நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிரிக்கீரை, அதான் அவளுக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இந்த கீரை போட்டிருக்கேன். இது பார்ப்போம். நல்லா வதக்கணும். இதையும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருங்கிடுங்க. இப்போ தான் இப்படி இருக்குது. நல்லா சுருங்கிடும். நல்லா வந்து கீரை வந்து சுருங்கிருச்சு. ஸோ ஓகே, பார்ப்போம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காய்ஸ், கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சுண்டிட்டோடனே கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா? நீங்களும் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பவுலில் வச்சிடலாம். மாற்றியாச்சு. என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்ப்போமா? கீரை, தக்காளி தொக்கு, சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஸோ சாப்பிடும் போது நம்ம பார்ப்போமா? பார்த்திங்கன்னா சமையல் ரெடி, சாப்பாடு. ஸோ சாதம், தக்காளி தொக்கு, கீரை, இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் சாப்பிட போகிறேன். ஸோ அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க, அதனால் நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? கீரை நல்லா இருக்கு. டடா, பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டடா, பை பை.